இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி, இதுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சாதத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான் நான் தக்காளி தொக்கு பண்ணேன். இது வந்து வெறும் எண்ணெயிலே வதக்கி பண்ணேன். கொஞ்சம் போட்டாலும் சாதம் நிறைய கலரலாம். அந்த மாதிரி தான் செஞ்சேன். நாங்கள் சப்பாத்திக்கு எடுத்துகிட்டு மீதி சாதம் போட்டு கலரிட்டேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தான் வறுத்துருந்தேன். எங்கள் வீட்டில் சாதம் தக்காளி தொக்குனாலே இந்த சப்பாத்திக்கு, தோசைக்கு, அப்புறம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தக்காளி தொக்கு இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் சாதம் எடுத்துன்னு போயிட்டார் அவர். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வறுத்தேன். 3 வகை அப்பளம் வறுத்தேன். தளிர் வடம் நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாருன்னு. இது வந்து ஜவ்வரிசின்னு நினைக்கிறேன். இது வந்து மயிலாப்பூர் சைட்லலாம் நிறைய கிடைக்கும். அங்கெல்லாம் கொஞ்சம் பிராமின்ங்க இருக்காங்களா, அவங்க இது செஞ்சு விற்கிறவங்க போல். அதுக்கப்புறம் வந்து கேழ்வரகு வத்தலும், பூண்டு வத்தலும் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்தேன். இதுதான் சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து ஆலு பரோட்டா எங்கள் மாமா செஞ்சுருந்தாராம், கேரட் போட்டு. சூப்பராக இருந்தது, நல்லா சூடாக இருந்தது. இதுக்கு தொட்டுக்கிறது வந்து இது வந்து டபுள் பீன்ஸுன்னு நான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. மசாலா பண்ணியிருந்தார். அதுக்கும் இதுக்கும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருந்தது. நான் சொன்னேன்ல கொஞ்சம் தக்காளி தொக்கு இருந்தாலே சாதம் நிறைய கலரிடலான்னு, நல்லா நிறைய சாதம் கலரிட்டு அது வந்து என் பையனுக்கு ஒரு பாக்ஸு, எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு தொட்டுக்கிறதுக்கு 3 அப்பளத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் வச்சேன் தனியாக. ஸ்நாக்ஸு வந்து குட்டி முறுக்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன். இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.